கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பார்த்தீங்கன்னா என் கையில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கும். க்ராஸு ஒரு துப்பட்டா மாதிரி போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன எழுதியிருக்கோன்னா, ஐ ஆஸ்க்ட் ஜீசஸ் ஹவு மச் டு யூ லவ் மீ, திஸ் மச் ஹி ஆன்சர்ட், தென் ஹீ ஸ்ட்ரெச்ட் அவுட் ஹிஸ் ஆர்ம்ஸ் அண்ட் டைட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் ஏசப்பா கிட்ட கேட்டேன், என்னை எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். அவர் இவ்வளோன்னு சொல்லி அவருடைய ஆர்ம்ஸை, அவருடைய கைகளை, ஆர்ம்ஸ்னால் இந்த ரீஜன் சரிங்களா, ஏன்னா சிலுவையில் அறையும் பொழுது அவர் இப்படி தான் இருந்திருப்பார் சரிங்களா. போய் ஸ்ட்ரெச்ட் அவுட் ஹிஸ் ஆர்ம்ஸ் இப்படி தொங்க விட்டுட்டு ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு இப்படி வச்சு அவர் இறந்துட்டார். ஹல்லேலூயா. விரிவாய் ஸ்ட்ரெச் பண்ணி திஸ் மச் நான் இவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மரித்து விட்டார். ஹல்லேலூயா. இதை எனக்கு பாருங்க, இது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே, நான் 10வது படிக்கும் போது தான் ரட்சிப்புக்குள்ள வந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஹிந்துல இருந்தேன். அப்போ இதை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு திஸ் மச் அப்படிங்கிற வார்த்தை வந்து இவ்வளோ பிடிக்கும். இவ்வளோ அப்படிங்கிறது அந்த திஸ் மச் எவ்வளோ என்னை பிடிக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது இவ்வளோ என்னை பிடிக்கும், இவ்வளோ என்னை பிடிக்கும்னு சொல்லி அவர் மறிச்சிட்டார். இதுதான் இதோடைய அர்த்தம். இது வந்து ரொம்ப சென்டிமெண்டல். இந்த திஸ் மச்சை பார்க்கும் பொழுது இவ்வளவா நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது எனக்கு சின்னதுலேருந்தே அப்படி ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசில் தோணும் சரிங்களா. அதனால இதை குறித்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்தேன். கர்த்தருக்கு கோடாக்கொடி நன்றி. ஆண்டவர் நம்மேல வச்சிருக்கிற அன்பு வந்து அது வந்து ஈடு இணை கிடையாது. இவ்வளோதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்கிறார். ரத்தத்துல தான் ஜீவன் இருக்கிறது. அப்புறம் ரத்தம் சிந்தி அவருடைய அன்பை வெளிக்காட்டியிருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பாருங்க, யூடியூப் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னை ஆரம்பிக்க சொல்லி நான் ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. ஹல்லேலூயா. என்னுடைய பிறந்த நாள் ஜூலை 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்டில் யூடியூப் ஆரம்பிக்க சொல்லி, காட் இஸ் குட் அப்படின்னு பேர் வைக்க சொல்லி ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு பாடல்களை போட வைத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கணும் நீ அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொன்னபடினால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கணும். இது கூட பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ட்ரைனிங்கில் ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஒரு பயிற்சியில் ஒரு மாணவன் எப்படி இருப்பாங்களோ அதே போல் ஒரு மாணவன் மாணவி எப்படி இருப்பாங்களோ அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கணும்னு இதே போல் ஒரு பர்த்டே அப்போது ஜூலை 2ஆம் தேதி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் யூடியூபை ஆரம்பிக்க வைத்தார். ஹல்லேலூயா. ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அப்போ எனக்கு தெரியல இதான் மினிஸ்ட்ரி, ஏதாவது ஊழியமான எனக்கு தெரியாது. ஆண்டவர் குறித்து சொல்கிறது தான் ஊழியமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாதுங்க. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதோ இப்போ இதுதான் ஊழியம் போல இருக்கு. நான் நினச்சிட்டேன் ஆண்டவர் குறித்து சொல்கிறது அவ்வளோதான். அது ஊழியம் கணக்கிலே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஆண்டவர் இப்படியாக நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தேவனுடைய அன்புக்கு முன்னாடி நம்மளுடைய அன்பு எதுவுமே, இப்போ பாருங்க, இப்போ நான் காமிச்ச அந்த ஒரு காரியம் திஸ் மச், இவ்வளவாய் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி கரங்களை இப்படி நல்ல விரிவாய் ஸ்ட்ரெச் பண்ணி மறிச்சிட்டார். ஹல்லேலூயா. எவ்வளோ தேவாதி தேவன் அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார் நமக்காக. நான் இன்ற தினத்துல கூட ஆண்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நாங்கெல்லாம் வந்து பாவிகள், நாங்கெல்லாம் அவ்வளோ டிசர்விங் கிடையாது, ஆனாலும் எங்களுக்காக நீங்க இப்படி இவ்வளோ வலிச்சிருக்குமே, நீங்க ஜீவனை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு நான் சொன்னேன் ஆண்டர்கிட்ட. எனக்கு அவ்வளோ மன வருத்தம். ஏன்னா என்னன்னாலும் நாங்கள் பாவிகள், என்னதான் இருந்தாலும் நாங்க தான், நீங்க தான். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொன்னேன், என்ன இருந்தாலும் நாங்க தான், நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர்
ஆண்டவரை நினைக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி வேற மாதிரி இருக்கு. அவர் நினைச்சா அவர் பெரியவர், அவர் பெரியவர் பெரியவர் பெரியவர், அவ்வளவுதான். நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப். இவ்வளோதான், அதுதான் அவர் காமிச்சிட்டார். அதனால இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மேல நமக்கு அளவுக்கு அதிகமான அன்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. தேவன் ஒருவரை தவிர நமக்கு யாருமே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய அப்பா அம்மா நம்ம மேல அதிக அன்பு வச்சிருந்தாலும் நம்ம அப்பா அம்மா மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கோமோ அதை விட ஜாஸ்தியா ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் காட்டிட்டார். அதே போல என்னுடைய அப்பா அம்மா என் மேல வச்சிருக்கிற அன்பை விட தேவன் அதை விட ஜாஸ்தி வச்சிருக்கிறார். அதை எப்பயோ காண்பித்து விட்டார். இப்படிதான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுக்கறதுனா இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அது சாதாரணமான காரியம் கிடையாது. நீங்க நினைக்கலாம், சிஸ்டர் நாங்களா கேட்டோம் ஜீவனை கொடுக்க சொல்லி, இப்படியே போதிக்கிறீங்களே சிஸ்டர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஹல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அழிவுல போயிருக்கும் போது தான் நமக்குலாம் புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு அழிவு நோக்கி நம்மளை நோக்கி வரும்பொழுதுதான் நமக்கு அதோடைய வலி என்னன்னு தெரியும். இப்போ ஒரு நபருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, ஆக்சிடென்ட்ல துடிக்கும் பொழுதுதான் அதோடைய வலி, பெயின் தெரியும். ஆக்சிடென்ட்டே இது வரைக்கும் பார்க்கவே இல்லை ஒரு மனுஷனும் பார்க்கவே இல்லைன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட்டோட வலி வேதனை என்னன்னு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு வரும்பொழுதுதான் ஆண்டவர் அவருடைய கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு வருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் ஒரே ஒரு விஷயம் இந்த தினத்துல சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதா, அது சாத்தானால. புரியுதுங்களா? தேவனாகிய கர்த்தர்னால கிடையாது. உங்களுக்கு ஒரு தீங்கு நடக்குதுன்னா அது தேவனாகிய கர்த்தர்னால கிடையாது, அது சாத்தானால. கணவன் மனைவிக்குள்ள சமாதான கேடு வருதுன்னு சொன்னா அது தேவனாகிய கர்த்தர்னால கிடையாது, சாத்தானால. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிசினஸ்ல லாஸ் வருதுன்னு சொன்னா அது சாத்தானால, கர்த்தர் அதை உண்டு பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நல்லதை மாத்திரம் தான் செய்வார். கொரோனால நிறைய பேர்கள் மரித்தார்கள்னா அது சாத்தானால மட்டும்தான். சாத்தானால மட்டும்தான், அது தெய்வத்தால கிடையாது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? வைரஸ் கில் பண்ணும், தேவன் காப்பாற்றுவார். அதே கொரோனா டைம்ல நம்மளா பழைச்சுக்கிட்டோம். கரெக்டுங்களா? நிறைய பேர் மறிச்சாங்க, பழைச்சவங்களும் நிறைய பேர் உண்டு. அதனால தேவன் காப்பாற்றுகிறார், தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தர் காப்பாற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். சாத்தான் அழிக்கிறவனாய் இருக்கிறான். அதனால நமக்கு நடக்கிற காரியங்களை யோசனை பண்ணி கடவுளுக்கு கண்ணு இல்லையா, ஆண்டவர் பார்த்து சும்மா இருப்பாரா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரனா அது சாத்தானால மாத்திரம்தான், தெய்வத்தால கிடையாது, கர்த்தரால கிடையாது. அதுக்குதான் நம்ம ஜெபித்து ஜெயம் கொள்ளணும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒண்ணு விளங்கிக்குங்க. இந்த நாளிலும் கூட ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுதுன்னு சொன்னா அது சாத்தானால மட்டும்தான். சரிங்களா? ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல ஒரு நபர் மூலியமா அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவான், யாராவது ஒருத்தர் இனிஷியேட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒண்ணு. நீங்க நல்லவங்களாவே இருப்பீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, நியாயத்துக்காக போராடுற பேரை பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா ஆப்போசிட் டீம்ல இருந்து வேற மாதிரி வரும். எப்படியோ ட்ரிகர் ஆகி அப்படியாகி இப்படியாகி அது ஆர்குமெண்ட்ல போயிடும், வாக்குவாதத்துல போயிடும். ஹல்லேலூயா. அதனால ஜெபிக்கிறது, ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இப்படியாக செய்யும் பொழுதுதான் நம்ம ஜெயம் கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு ஞானம் தேவை. ஹல்லேலூயா. உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு ஞானம் தேவை. ஏன்னா உலகத்தின் அதிபதி சாத்தானா இருக்கிறபடினால் தேவன் ஞானமாய் நடந்து கொள்ள சொல்றாரு. அவரை நோக்கி பார்த்து அந்த தீங்குல இருந்து நம்ம எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணணும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா.
அதே போல நாம எங்கெல்லாம் வழிகள் இருக்கு சாத்தான் நம்மள என்டர் ஆவான். ஒரு தீங்கு காரியம் நீங்க செய்றீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆளா சாத்தான் தான் வந்து நிற்பான். ஹல்லேலூயா. நீங்க ஒரு அசுத்தத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, ஒரு கெட்டதை செஞ்சு கொண்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளா சாத்தான் தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு இருட்டு கெட்டதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. கெட்டது, இருட்டு, அழுக்கு, டார்க்னஸ், பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ். ஹல்லேலூயா. இது போல அவன் அப்படியாக இந்த வழி மண்டலத்துல சுற்றி அலைந்து திரிந்து 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 கொண்டு இருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்க வழி கிடைக்கும், எங்க அசுத்த காரியங்கள் நடக்கும், எங்க கொலை செய்யப்படும், எங்க வேற வேற காரியங்கள் நடக்கும், அருவருப்பான காரியம் எங்க நடக்கும். அதனால எச்சரிக்கையா இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. எந்த ஒரு வழி வாசலும் நம்ம திறக்காம இருந்தாதான் நம்மளால பிழைக்க முடியும் சாத்தான் கிட்ட இருந்து. நான் அப்படியே நைஸா நல்லது செய்யற மாதிரி செஞ்சு அவன் வழியில உங்களை இழுத்துட்டு போயிட்டு அப்படியே நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான். அதிசயங்களையும் செய்யற மாதிரி செய்வான். ஏன்னா ஆண்டவர் தான் வந்து சபிக்கப்பட்ட தேவ தூதர்கள் அவங்களுக்கு தான் வந்து ஒரு சில பவர்ஸ் கொடுத்துருக்காரு இல்லையா ஆதியில. அப்ப அந்த பவர்ஸை வச்சு கொஞ்சம் 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 அந்த மாதிரி செய்து உங்களை கரப்ட் பண்ணி உங்களை தன்வசப்படுத்தி கடைசியில சாத்தான் கிட்ட கொண்டு போயிடுவோம். இது அவனுடைய வேலை. வெரி சிம்பிள். நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். தெய்வம் நல்லது செய்வாரு, கர்த்தர் நல்லதுதான் செய்வார். கர்த்தர் காப்பாற்றுகிறார், சாத்தான் அழிக்கிறான். ஹல்லேலூயா. குவியல் குவியலா அவ்வளோ பாடி போகுது கொரோனாலனா சாத்தானால வந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அதை நம்ம விட்டுடுறதுக்கு ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண ஆரம்பிச்சாலே ஆண்டவர் உதவி செய்வார். அந்த காரியத்தை நான் சரி செஞ்சுக்கவே மாட்டேன்னு சொன்னா எப்படி ஆண்டவர் உதவி செய்ய முடியும்? குழந்தைக்கு ஊட்டும் பொழுது ஆணு வாயை திறந்தாதான் குழந்தைக்குள்ள சாப்பாடு நம்ம வந்து வாயில வச்சு ஊட்ட முடியும். குழந்தை வாயே திறக்க மாட்டீங்கன்னா எப்படி சாப்பிடும்? அதேதான் சேம் பாலிசி தான் கர்த்தர் கிட்டையும். கர்த்தர் ஒண்ணு சொன்னாருன்னா நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் அதை செய்ய முடியும். டிவி பார்க்காத அப்படின்னு சொன்னா டிவி பார்க்க கூடாது, இதை செய்யாதுன்னா செய்யக்கூடாது. கரெக்டுங்களா? ஹல்லேலூயா. இல்ல கலர் கலரா வருது நான் டிவி தான் பார்ப்பேன் அப்படின்னா எல்லாமே போயிடும். ஹல்லேலூயா. அதனால தெய்வம் தெய்வம் தான், நம்ம தான். அவர் உயர்ந்தவர், நமக்காக இவ்வளவாய் நேசித்து தன்னுடைய கரத்தை நீட்டி அவர் உயிரை கொடுத்தவர். அப்படி இருக்கும் பொழுது நம்மளும் என்ன பண்ணணும்? பதிலுக்கு நம்ம அன்பை காட்ட வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் ஆண்டவர் யூடியூப் ஆரம்பித்து வைத்தார். பல பேருக்கு வேர்ல்டு வைட் சுவிசேஷம் போகணும், போதிக்கணும். அதனால கர்த்தர் யூடியூப் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்தது. அப்புறம் நான் ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறேன். ஜூம்லேயும் வந்து சனிக்கிழமை காலையில் கண்டக்ட் பண்ணுறோம். அல்டர்னேட்டிவ் டேஸில் ஆவிக்குரிய தாய் இருக்காங்க. என்னுடைய ஆவிக்குரிய தாய், அவங்க பேர் நிர்மலா. அவங்களும் தேவ செய்தி கொடுக்குறாங்க, நானும் தேவ செய்தி கொடுக்குறேன். மாற்றி மாற்றி நாங்கள் அல்டர்னேட்டிவாக பண்ணுறோம். ஹல்லேலூயா. அதனால கலந்துக்கிட்டவங்க அவங்க ஆசீர்வாதமாக ஹாப்பியாக இருக்காங்க. கலந்துக்காதவங்க கலந்துக்குங்க. ஏன்னா கர்த்தர் எங்களை பேச வைக்கிறார். அங்கே போதிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை பேச வைக்கிறார். எங்களை நாவல வார்த்தைகளை போட்டு அழகாக பேச வைக்கிறார். அதை நீங்களும் கேட்கணுமா? அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் எனிவேஸ் நாங்கள் போடுறோம், யூடியூப்பில் போடுறோம். இருந்தாலும் அந்த லைவ்ல கேட்கும் பொழுது அதனுடைய பிரசன்னம் வேற மாதிரி இருக்கும். ஆண்டோடைய பிரசன்னம் அருமையாக இருக்கிறது. அதனால் அதை அனுபவிக்க வேண்டாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஒரு ஊழியம் அப்படின்னாலே அது பரலோகத்துக்குரியது. ஹல்லேலூயா. மினிஸ்ட்ரி இஸ் அ ரெய்ம் அப்படின்னு சொல்றோம். மினிஸ்ட்ரினாலே பரலோக சாம்ராஜ்யம். அப்போ ஆண்டவர் தான் மினிஸ்ட்ரியை நடத்தி கொண்டு வருகிறார். ஊழியத்தை ஆண்டவர் தான் நடத்தி கொண்டு வருகிறார். நாங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள், கஸ்டோடியன்ஸ், சேனல்ஸ், வேற வேற சேனல்ஸ் ஆண்டவர் பிரித்து அவங்களை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அதனால எங்க ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த காரியத்தை, நான் இப்ப சொன்ன விஷயத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம்,
இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா.